ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இலவாச பூஜை செய்கிறதுல இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். அதில் வந்து ஒரு சிலர் வந்து கொஸ்டின்லாம் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு தான் வந்து இந்த வீடியோவில் ஆன்சர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் ஒரு லைக் கொடுத்து பார்க்குறக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும். இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நேத்திக்கு போட்ட வீடியோவில் பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு நிலக்கதவுல இந்த மாதிரி தவறுகளை வந்து செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிலக்கதவுல சாமி படம் இருக்கிற மாதிரியான கதவு வந்து வைக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். அதுக்கு வந்து ஒரு சிஸ்டர் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நாங்கள் வந்து வீடியோ கட்டி 1 வருஷம் ஆகுதுங்க சிஸ்டர். எங்கள் வீட்டு கதவுல கிருஷ்ணர் இருக்கிற மாதிரியான படம் இருக்குது. இப்போ நாங்கள் வந்து என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி இன்னொரு சிஸ்டர் பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டு கதவுல பிள்ளையார் இருக்காரு. நாங்கள் என்ன செய்கிறது? அதுக்குன்னு கதவை நாங்கள் எடுக்க முடியுமா? அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ வந்து அவங்களுக்கு தான் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன். அதாவது ஒரு வீட்டில் வந்து ஒருத்தவங்க வாடகை வீட்டில் வந்து இருந்திருப்பாங்க. வாடகை வீட்டில் இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து நல்லா இருந்திருப்பாங்க. திடீர்னு வந்து அவங்க கொஞ்சம் நல்லா இருக்காங்க, அவங்கக்கிட்ட பணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வந்து வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணுவாங்க. வீடு கட்டுறப்போ சாமி மேலே இருக்க அதீத பக்தியில் அவங்க வந்து சாமி படத்தை வந்து வீட்டில் கதவுல வந்து வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, சொந்த வீட்டுக்கு போனோன்னா அவங்களுக்கு வந்து நிம்மதி இருக்காது. ஒரு நல்ல ஒரு தூக்கம் வராது. எதுக்கெடுத்தாலும் ஒரு கெட்டதே வந்து நடந்துட்டுருக்கும். அந்த மாதிரி ஒரு அறிகுறி இருந்தா மட்டும் அவங்க மட்டும் அவங்களுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அந்த நிலக்கதவுல சாமி படம் வச்சிருக்கிறது தான். இது வந்து எல்லாத்துக்குமே பொருந்துமா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா கிடையாது. ஒரு சிலருக்கு வந்து சாமி படம் வச்சிருக்கிறது வந்து பொருந்தும். ஒரு சிலருக்கு வந்து கஷ்டத்த மேல கஷ்டத்த வந்து குடுக்கும். ஸோ வந்து ரொம்ப அதாவது நாங்க வாடகை வீட்ல இருந்தப்போ நல்லா இருந்தோம். இப்போ வந்து நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லி நெனச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கு அப்படின்னா, அதில வந்து முக்கிய காரணம் நீங்க வீட்ல வந்து நிலக்கதவுல சாமி படம் வைக்கிறதா இருக்கலாம். ஸோ வந்து இத வந்து மாத்தி பாருங்க. ஏன்னா, நான் வந்து கண்கூடாவே பார்த்துருக்கேன். எங்க வீட்டுக்கு பக்கத்துல அதாவது நாங்க ஃபர்ஸ்ட்டு குடியிருந்த வீட்டுக்கு பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டவே வித்துட்டாங்க. வாடகை வீட்ல இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து 3 பசங்க. நல்லா இருந்தாங்க. அவங்க வீட்டுக்காரர் வந்து பார்த்தீங்கன்னா, வெளிநாட்ல வந்து வேலை செஞ்சுட்ருந்தாங்க. இந்த அக்கா வந்து பார்த்தீங்கன்னா, 3 பசங்களையும் இங்க வந்து வச்சு படிக்க வச்சுட்ருந்தாங்க. அவங்க வீட்டுக்காரர் வந்து வெளிநாட்டிலருந்து வேலை செஞ்சு அனுப்ப இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, லேண்ட்ல வந்து வீடு கட்டி, நல்லா பெரிய வீடா கட்டியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 4 பெட்ரூம், கீழ 2 பெட்ரூம், மேல 2 பெட்ரூம் அந்த மாதிரிலாம் கட்டி, ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அவங்க வந்து அவங்க பண்ணுன தப்பு என்ன அப்படின்னு என்கிட்ட அவங்க சொன்னது தான் வந்து எனக்கு தெரியும். நிலக்கதவுல வந்து பிள்ளையார் அதாவது ஒரு பொண்ணு வந்து கதவ திறக்கிற மாதிரி, அந்த கதவுல சைடுல பிள்ளையார் இருக்கிற மாதிரி வந்து வச்சிருந்தோம் நாங்க கதவு அப்படின்னு வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கிச்சன்லலாம் கொஞ்சம் வாஸ்து சரியில்லாம கட்டிட்டோம் அப்படி இப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. எனக்கு நான் நேத்து போட்ட வீடியோ வந்து இது பண்றப்போ, எனக்கு அந்த அக்கா ஞாபகம் தான் வந்தது. ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க வந்து அந்த வீட்டவே கடைசியில வந்து வித்துட்டாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, 2வது பையனுக்கும் வந்து கல்யாணம் பண்ணி, அவங்களுக்கு 2 பொண்ணு பொறந்ததுக்கப்புறம், அவங்க அந்த அண்ணாவும் வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போயிட்டாரு. நெறைய கஷ்டம். அதுக்கப்புறம் 3வது பையனுக்கு கல்யாணமே ஆகல. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோக்கு எவ்வளோ சந்தோஷமா இருந்தாங்களோ, அதுக்கு ஆப்போசிட்டா இப்போ இருக்காங்க அவங்க. அவங்க குடும்பமே வந்து ஒரு சீரழிஞ்சது மாரி ஆயிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி ஆயிடுச்சு. அவங்களுக்கும் நடந்த மாதிரி யாருக்கும் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு எண்ணத்துல தான் நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ வந்து இது எல்லாத்துக்கும் செட் ஆகுமா அப்படின்னு கேட்டா, ஒரு சில ராசிக்கு வந்து செட் ஆயிக்கும். ஒரு சிலருக்கு வந்து அது வந்து செட் ஆகாது அப்படிங்கிற மாரி நான் வந்து எனக்கும் தெரியாது இத பத்தி. அத வந்து நான் ஒருத்தவங்கள்ட்ட கேட்டிருந்தேன். அவங்களுக்கு வந்து நல்லா இருக்கு அப்படின்னா, அத வந்து நம்ம அப்படியே உட்றலாம். இல்ல வந்து ஆனா அவங்களுக்கு நல்லா இல்ல அப்படின்னா, அந்த வீட்ல இருந்தா கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் வருது அப்படின்னா, அவங்க வந்து அந்த கதவுல ஏதாவது ஒரு ஆல்டர்னேட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்கறது ரொம்ப நல்லதுமா அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து எனக்கு தெரியாத விஷயத்தையும் வந்து நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். அதே மாதிரி ஒரு சிலர் வீடுகள்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, சாமி படத்த வந்து வாசல்ல வந்து ஒட்டி வச்சிருப்பாங்க. அதாவது வாசல்ல அப்படின்னா, நிலக்கதவுல வந்து ஒட்டியிருப்பாங்க. அப்படி வாசல்ல நிலக்கதவுல வந்து படம் ஒட்டியிருந்தீங்க அப்படின்னா, படத்த வந்து எடுத்துருங்க. நீங்க வந்து படம் ஒட்டியிருக்கீங்க அப்படின்னா, அது வந்து வாசலுக்கு முன்னாடி அந்த செவுத்துல வந்து ஒட்டுங்க. அது வந்து தப்பு கிடையாது. இல்ல அப்படின்னா, நிலவாசலுக்கு மேல வந்து ஒட்டி வைங்க. அதுவும் வந்து நல்லது. அதே மாதிரி இன்னொரு சிஸ்டர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க. சிஸ்டர் நாங்க வந்து தெக்க பார்த்த வீட்ல இருக்கோம். நாங்க வந்து இந்த கண் திருஷ்டி கணபதி வந்து மாட்டி வைக்கலாமா? அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. என்கிட்ட கேட்டா, கண் திருஷ்டி கணபதி மாட்டுறதோட கற்பக விநாயகர் மாட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது.
கற்பக விநாயகர் இருக்கிற இடத்துல கற்பக விருட்சமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜோசியர்கிட்ட நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது, கிழக்க பார்த்த வீடாக இருந்துச்சு அப்படின்னா சூரிய பகவானோட படம் வந்து செம்பில் இருக்கும். அதை வந்து வாங்கி மாட்டி வச்சு பத்தி சூடம் இதெல்லாம் வந்து காமிக்கிறது கிழக்க பார்த்த வீட்டுக்கு நல்ல ஒரு தெய்வ கடாட்சத்தை தரும், நல்ல ஒரு பண ஈர்ப்பை வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி மேற்க பார்த்த வீடாக இருந்துச்சு அப்படின்னா பஞ்சமுக ஆஞ்சநேயர் படத்தை வந்து வீட்டுக்கு முன்னாடி மாட்டி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து மேற்க பார்த்த வீட்டில் இருக்கவங்களுக்கு சகல சௌபாகியங்களையும் தரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. வடக்க பார்த்த வீடாக இருந்துச்சு அப்படின்னா குபேரன் அல்லது லக்ஷ்மி குபேரனோட படத்தை வந்து வீட்டுக்கு முன்னாடி மாட்டி வைக்கிறது அவங்களுக்கு வந்து செல்வ செழிப்பையும் அவங்களுக்கு சகல செல்வங்களையும் வந்து கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. தெற்க பார்த்த வீட்டில் இருக்கவங்களுக்கு தட்சிணாமூர்த்தியோட படத்தை வீட்டுக்கு முன்னாடி மாட்டி வச்சு அவங்கள வந்து வழிபாடு பண்ணிட்டு வர்றது அப்படிங்கிறது அவங்களுக்கு எல்லா வளத்தையுமே வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் எந்த திசையில் வீடு உங்களோட வீடு இருக்குதோ அந்த திசைக்கு ஏற்ப படத்தை வந்து மாட்டி வச்சு நீங்கள் வந்து இறைவனோட பரிபூர்ண அருள் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதை உங்களுக்காகவே நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். எங்கள் வீடு வந்து பார்த்திங்கன்னா கிழக்க பார்த்த வீடு அப்படிங்கிறனால சூரிய பகவானோட படம் வந்து வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு முன்னாடி வச்சு கும்பிடணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். நான் அப்போ படக்கடைக்கு போகிறேன் அப்படின்னா அப்போதைக்கு வேணால் பஞ்சமுக ஆஞ்சநேயர் படம் எப்படி இருக்கும், தட்சிணாமூர்த்தி படம் எப்படி இருக்கும், அதே மாதிரி லக்ஷ்மி குபேரரோட படம் இதெல்லாம் வந்து தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். அந்த மாதிரி படத்தெல்லாம் வந்து நான் வீடியோவில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். வேணுங்கிறவங்க நீங்கள் அந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. தெரிஞ்சவங்களா இருந்தால் இந்த இடத்த வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக என்கிட்ட கமெண்ட்டில் வந்து பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சதை கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நான் வந்து சொல்லுவேன். எனக்கு தெரியலைனாலும் யாருக்கிட்டையாவது கேட்டும் கூட உங்களுக்கு வந்து சொல்லுவேன். இங்கே வந்து திங்கக்கிழமை இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தேய்பிறை பஞ்சமி. ஸோ பஞ்சமி அன்னைக்கு வராகி அம்மனுக்கு வந்து ரொம்ப உகந்த நாள் அப்படிங்கிறனால வராகி அம்மனுக்காக விளக்கு வந்து ஏற்றிருந்தேன். எல்லாத்துக்கும் வந்து பொதுவாக தான் விளக்கு ஏற்றுவனே தவிர ஸ்பெஷலாலாம் எதுவும் பண்ண மாட்டேன். என்னன்னைக்கு என்னென்ன அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த கடவுளை வந்து கொஞ்சம் சிறப்பான முறையில் கும்பிட்றது அவ்வளோதானே தவிர மற்றபடி தனியாக விளக்கு அவங்களுக்குன்னு ஸ்பெஷலாக ஏற்றுறது அந்த மாதிரிலாம் கிடையாது. பூஜை ரூமில் எப்பயும் போல் 5 விளக்கு வந்து ஏற்றிருக்கேன். நான் வந்து ஏற்கனவே ஆசாட நவராத்திரியில் வராகி அம்மன் வழிபாடுன்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து இந்த இதில் வராகி அம்மனுக்கு பிடிச்ச மாதிரியான அந்த பிரசாதங்கள்லாம் செஞ்சு ஒரு நாளைக்கு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சிஸ்டர் நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு பஞ்சமியில் அதாவது வளர்பிறை பஞ்சமி இல்லைன்னா தேய்பிறை பஞ்சமியில் நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தனியான ஒரு சிறப்பான முறையில் நான் வந்து உங்களுக்கு எப்படியெல்லாம் வந்து வராகி அம்மனுக்கு என்னென்ன பிரசாதம் வைக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோவாக வந்து போட்டு காமிக்கிறேன். நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறீங்க, ரொம்ப கடன் தொல்லையில் இருக்கிறீங்க அப்படின்னா தேய்பிறை பஞ்சமியில் பக்கத்தில் இருக்க ஏதாவது ஒரு வராகி அம்மன் கோவிலில் போய் தேங்காயில் வந்து விளக்கு போடுங்க. கடன் வந்து தேய்பிறையில் மாதிரி தேஞ்சிட்டு போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தொழிலில் முன்னேற்றம் இல்லை, வீட்டில் வந்து ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு ஒற்றுமை இல்லை அப்படிங்கிறவங்களும் இந்த தேய்பிறை பஞ்சமியில் வந்து வராகி அம்மனுக்கு விளக்கு போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக குடும்பத்தில் முன்னேற்றம் வர்றதை வந்து கண்கூட பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு வீடு கட்டணும் அந்த மாதிரி வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக வராகி அம்மனை வேண்டிக்கிறீங்க அப்படின்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா வளர்பிறை பஞ்சமியில் வராகி அம்மனுக்கு இதே மாதிரி தேங்காயில் விளக்கு போடுறது அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து கொடுக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம வீட்டில் சிறப்பான முறையில் இன்றைக்கி பஞ்சமி வழிபாடும் முடிச்சாச்சு. இன்றைக்கி வந்து எந்த பிரசாதமும் செய்யலை, சிம்பிளாக பாலும் பழமுமே வச்சு இன்றைக்கி வந்து பூஜையை வந்து முடிச்சிட்டேன். எனக்கு டெய்லியுமே கமெண்ட் பண்ணி என்னை மோட்டிவேட் பண்ணுற ஒவ்வொரு சிஸ்டருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து நம்மளுக்கு யார் யார் கமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்களோட பேரெல்லாம் நான் வந்து சொல்கிறேன். அதே மாதிரி எனக்கு ஸ்டார்டிங்லேருந்து என்னை வந்து கமெண்ட் பண்ணி எனக்கு வந்து மோட்டிவேட் கொடுத்த ஒவ்வொருத்தருக்கும் நான் வந்து எப்படி தேங்க் பண்ணுறது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னை வந்து உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணாக நினச்சி எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுறீங்க. உண்மையிலே வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாங்க. அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.